பாரதி ராஜா அவர்கள் இயக்குனர் மட்டுமல்ல, அவர் ஒரு மிகச்சிறந்த சீர்திருத்தவாதி, சமூக புரட்சியாளர். தமிழ் மண், தமிழினம், தமிழனின் உரிமை என்பதில் சற்றும் சமரசம் கொள்ளாத ஒரு கலைஞர். ஈழத்தில் தமிழர்களுக்கு நீதி கிடைக்காத போது, தமிழர்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்ட போதும் அவர்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மகத்தான கலைஞர் அவர். காவிரி நீரை தமிழகத்துக்கு தரமாட்டோம் என சில கன்னட அமைப்புகள் விதண்டாவாதம் செய்யும் போதும் அவர்களை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி குரல் கொடுத்தவர் அவர். அந்த காலத்தில் சினிமா படங்கள் அனைத்தும் ஒரு ஸ்டூடியோவில் எடுத்துக்கொண்டிருந்த பொழுது அதை கிராமத்துக்கு கொண்டு வந்து கிராமத்தில் நடப்பதை வெளி உலகத்துக்கு காட்டிய ஒரு புரட்சியாளர். தென் தமிழகத்தில் உள்ள கிராமங்களில் படும் இன்னல்களை மிக அழகாக வெளி உலகத்துக்கு காட்டியவர் பாரதி ராஜா அவர்கள். தாயின் பெயரையும் இனிஷியலாக போடலாம் என்ற சட்டத்தை அம்மா கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த சட்டம்லாம் வருவதற்கு முன்பே, பல ஆண்டுகளுக்கு முன்பே, தன் தாயின் பெயரை தன்னுடைய இனிஷியலாக கே பாரதி ராஜா என்று வைத்தார். கே என்றால் கருத்தம்மா, அவரின் தாயின் பெயர். வேதம் புதியது, பசும்பொன், கருத்தம்மா போன்ற பல புரட்சி படங்களையும் எடுத்தவர். பேசிய பல வார்த்தைகளில் மிக முக்கியமானது, உன் தலைவனை சினிமாவில் தேடாதே, அரசியலில் தேடு. மிக அருமையான அறிவுரை கொடுத்திருந்தார். அவர் எடுத்த படங்களையும் மீறி பல புரட்சிகளை செய்ததனால்தான் அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கப்பட்டது.